ஃபினான்ஸ் தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அதானி ஸ்டாக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. அதானி ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காரு, 67,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை புதுசாக பண்ண போகிறோம், அதுவும் வந்து எனர்ஜி செக்டாரில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த 67,000 கோடி எந்த கம்பெனிக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் வேறு சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் அதானி குரூப்பில் இருக்க 2 கம்பெனி பற்றி பேசலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணுற இந்த 2 ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம அதானி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜார்க்கண்டில் உள்ள ஐஐடியோடைய 100th ஃபவுண்டேஷன் டே ரீசெண்டாக நடந்துச்சு. அதில் அதானி கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணார். அப்போது 67,000 கோடி ரூபாயை நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதாவது எனர்ஜி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னார். எனர்ஜி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதை தாண்டி இன்னும் முக்கியமான விஷயங்களை அவர் சொன்னார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மேலே வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அந்த நரேட்டிவ் எப்படி இருக்குன்னா, எல்லா தப்பையும் மற்றவங்க பண்ணிட்டு இந்தியா தான் தப்பு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது இந்தியாவுடைய வளர்ச்சியை தடை பண்ணுறதுக்கான ஒரு பிளான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவர் சொன்னார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்கணும். அதான் நீ சொன்ன விஷயம் என்னென்னா, நாம தான் அதிகமான கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது. இந்தியா ஒரு நரேட்டிவ் கலோனைசேஷனுக்குள்ளே இருக்குது அப்படின்னாரு. இந்த இந்தியா நரேட்டிவ் கலோனைசேஷனுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியா வந்து அதிகமான ஃபாசில் ஃபியூலை யூஸ் பண்ணுறோம், மற்ற நாடுகளும் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணால் கூட இந்தியா தான் அதிகமான ஃபாசில் ஃபியூலை யூஸ் பண்ணுது. இந்த உலகமே அதிகமான கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணுறதுக்கு இந்தியா ஒரு முக்கியமான கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னு நிறைய பெரிய நாடுகள்லாம் சொல்கிறாங்கல்ல, அமெரிக்கா, ஐரோப்பிய நேஷன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் வந்து தப்பு அப்படின்னு இவர் சொல்கிறார். இப்போது டாப் 5 கண்ட்ரிஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 5 கண்ட்ரிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள்லாம் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது சைனா, 2வது இடத்துல அமெரிக்கா இருக்குது, அடுத்தது இந்தியா இருக்குது, 3வது இந்தியா இருக்குது, அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியனில் உள்ள 27 நாடுகள் இருக்குது, அதுக்கப்புறம் ரஷ்யா இருக்குது. இந்த 5 பேரும் சேர்ந்து இன்னைக்கு பூமியில் ஏற்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எமிஷனில் 61% காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறது 2024 படி உள்ள டேட்டா. ஆக்சுவலாக அதான் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை கொடுக்குது அப்படிங்கிறார். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அவர் வேற ஒரு கால்குலேஷன் போடுறார். எப்படி கால்குலேஷன் போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய மக்கள் தொகை என்ன இருக்குது, அமெரிக்காவுடைய மக்கள் தொகை என்ன இருக்குது. ஸோ பர் கேபிட்டா அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியுடைய எனர்ஜி கன்சப்ஷன் எப்படி இருக்குது, அமெரிக்காவுடைய எனர்ஜி கன்சப்ஷன் எப்படி இருக்குது, சீனாவுடைய எனர்ஜி கன்சப்ஷன் எப்படி இருக்குன்னு ஒரு கால்குலேஷன் போடுறார். அந்த கால்குலேஷனுடைய அடிப்படையில் அதிகமான கார்பனை எமிட் பண்ணக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்தா அமெரிக்கா அப்படிங்கிறார். எப்படின்னா, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே அதிக அளவில் எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணக்கூடிய கண்ட்ரியில் 3வது இடத்துல இந்தியா இருக்குது. அப்படி இருந்தால் கூட இந்தியாவுடைய பர் கேபிட்டா எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1400 கிலோவாட் தான் ஒரு வருஷத்துக்கு இருக்குதான். இந்த 1400 அப்படிங்கிறது குளோபல் ஆவரேஜில் 50% என்ன இருக்கோ அதை விட கம்மி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு அமெரிக்க குடிமகன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணுறாரோ அதில் 10ல் 1 மடங்கு தான் ஒரு இந்தியர் கன்சியூம் பண்ணுறார் அப்படிங்கிறது. ஐரோப்பிய நாடுகளை ஒப்பிடும் பொழுது ஒரு ஐரோப்பியர் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணுறாரோ அதில் 5ல் 1 மடங்கு தான் இந்தியர் ஒருத்தர் கன்சியூம் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் அதானி சொல்கிற விஷயம். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 14 டன்ஸ் அமெரிக்கா, 9 டன்ஸு சைனா, 6 டன்ஸ் வந்து யூரோப்பு அப்படிங்கிறார். கடந்த 200 வருடங்களில் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி மூலமாக கார்பன் எமிஷனுக்காக இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணது அப்படிங்கிறது வெறும் 4% தான். ஸோ குளோபல் ஆவரேஜை பார்த்தோம்னா இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்தியா பண்ணது ரொம்ப கம்மி. ஆனால் இதே 200 வருடங்களில் ஐரோப்பா வந்து 13% மேலே கார்பன் டை ஆக்சைடு எமிஷனுக்கான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்கு. அமெரிக்கா 19% மேலே அதில் பங்கெடுத்திருக்கு. பட் இந்தியா ரொம்ப கம்மியாக இருக்குது. சைனா வந்து 20% மேலே இருக்குது அப்படின்னு அதானி சொல்கிறாரு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நல்ல நாடு, ஆனால் இந்தியாவில் தான் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு நரேட்டிவ் கலோனைசேஷனை செட் பண்ணுறாங்க. இதுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம், நம்ம வந்து தப்பு பண்ணுற மாதிரியே எல்லாருமே வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க, உலக நாடுகள் செட் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, இப்போ நம்ம வந்து 67,000 கோடி ரூபா பிளானுக்கு வருவோம். 67,000 கோடி ரூபா பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவுதா பகுதியில், குஜராத்தில் உள்ள கவுதா பகுதியில் 520 ஸ்கொயர் கிலோமீட்டரில் வந்து ஒரு பெரிய ரினியூவபிள் எனர்ஜி பார்க்கை அதானி குழுமம் கட்டமைக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் 10 கிகாவாட் அளவுக்கான ப்ராஜெக்ட் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்களாம்.
2030 இது கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்றாங்க. 2030 இது கம்ப்ளீட் ஆகிருச்சுன்னா இங்கேருந்து மட்டுமே 30 கிகாவாட் மின்சாரம் ரினியூவபிள் எனர்ஜியில் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதானி சொல்லியிருக்க விஷயம். பவர் செக்டாரில் அதானியுடைய கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 இருக்குது. ஒன்று அதானி கிரீன் எனர்ஜி இருக்குது, இன்னொன்று அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த 67,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டும் எந்த கம்பெனிக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜிக்கு வரும். இந்த 67,000 கோடி ரூபாயை அவங்க எங்கேருந்து கலெக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். லோன் வாங்கலாம், இல்லைன்னா மறுபடியும் ஏதாவது ஃபாலோயிங் ஆன் பப்ளிக் ஆஃபர் கொடுக்கலாம், கையிலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து போடலாம், இல்லைனா வேறு சில முதலீட்டாளர்லேருந்து முதலீட்டை ஈர்க்கலாம், டிபெச்சர்ஸ் கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், கார்பரேட் பாண்டு கூட அவங்க இஷ்யூ பண்ணலாம். இந்த 67,000 கோடியும் முழுக்க அதானி கிரீன் எனர்ஜிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதானி கிரீன் எனர்ஜியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ரீசெண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் கேப் வந்து 1,65,000 கோடிக்கு மேலே வச்சிருக்கிற கம்பெனி இது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 75க்கு மேலே இருக்குது, இண்டஸ்ட்ரி பி 25 இருக்குது. ஸோ 25 எங்கே இருக்குது, 75 எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. ஆர்ஓசி வந்து 8க்கு மேலே இருக்குது, ஆர்ஓஇ 14க்கு மேலே இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்குடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ 4.52 இருக்குது. ஆக்சுவலாக டெட் ஈக்விட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2க்கு கீழே இருக்கிறது நல்லது. ஓகேவா? அந்த கம்பெனியோட ஈக்விட்டி என்ன இருக்கோ அந்த ஈக்விட்டியால் அந்த டெட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் 2க்கு கீழே இருக்கிறது. ஸோ 4க்கு மேலே இருக்குது அப்படின்னா இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான். இப்போ இந்த கம்பெனியுடைய பாரோயிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 88,000 கோடிக்கு மேலே இருக்குது. ரீசெண்ட் குவார்ட்டரில் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க? 3,008 கோடி ரெவன்யூ, 2,603 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், 87% இவங்களுடைய மார்ஜின் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 80%க்கு மேலே வச்சுருக்காங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியை ரன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்க ஒரு கம்பெனி தான் அர்த்தம். அடுத்தது நெட் ப்ராஃபிட் வந்து 644 கோடி. கன்சிக்யூட்டிவாக பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து டீசெண்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இப்போ ஜூனில் இருந்து இந்த குவார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிருக்கு. அதுக்கு வேரியஸ் ஃபேக்டர் இருக்கும். எப்படின்னா எல்லா ஏரியாலையுமே வந்து ஒரே நேரத்தில் விண்ட் எனர்ஜியோ சோலார் எனர்ஜியோ ஜென்ரேட் பண்ண முடியாது. அதில் வந்து இவங்களுக்கு அடி வாங்கும். ஓகேவா? அது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா எல்லா நேரத்துலையும் நம்ம நாட்டில் வந்து எல்லா பகுதிகளிலுமே வெயில் அடிக்கிறதும் கிடையாது, எல்லா பகுதியிலையுமே காற்றடிச்சு விண்ட் எனர்ஜி கிடைக்கிறதும் கிடையாது. அதனால் அதை நம்ம கவனிக்கணும். அடுத்தது இந்த ஸ்டாக்குடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்குது. ஸோ 10 ரூபா இருக்குன்னா நிச்சயமாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த வீடியோவை வந்து நான் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணும்போது 1000 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,252 வரைக்கும் போயிருக்கு. இறங்குனது 758 வரைக்கும் இறங்கிருக்கு. அடுத்தது இந்த கம்பெனியுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 16,000 கோடிக்கு மேலே நெகட்டிவில் இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவில் இருக்கிறது வந்து நல்லது இல்லை. அடுத்தது ரிசர்வ்ஸ் 17,000 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. அது நல்ல விஷயம். அடுத்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 62க்கு மேலே இருக்குது, எஃப்ஐஎஸ் 11க்கு மேலே இருக்குது, டிஐஎஸ் 2.98 வச்சுருக்காங்க, ரிட்டைல் ஹோல்டிங் 23க்கு மேலே இருக்குது. இந்த டிஐஎஸில் 2.98% இருக்கு இல்லையா, அதில் வந்து 1.30% ஸ்டேக்கை வச்சுருக்கிறது யாருன்னா எல்ஐசி. ஸோ அதானி எனர்ஜியை பார்க்குறதுக்கு முன்னாடி அதானி கிரீன் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சோலார், விண்டு, ஹைப்ரிட்டில் இவங்க இருக்கிறாங்க. சோலார் தான் இவங்களுடைய ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனில் 70% மேலே கொடுக்குது. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் அண்ட் விண்டு இருக்குது. ஸோ அதானி கிரீனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 16.7 கிகாவாட் அளவுக்கு இவங்களுடைய கெப்பாசிட்டி இருக்குது. இதை 2030 50 கிகாவாட்டாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது 67,000 கோடி ரூபாய் இந்த குஜராத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அதிலிருந்து மட்டுமே 30 கிகாவாட் நாங்கள் ஜென்ரேட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது அதானி எனர்ஜி சொல்யூஷன். அதானி எனர்ஜி சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க பவர் டிரான்ஸ்மிஷன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்மார்ட் மீட்டரிங், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பவர் டிரான்ஸ்மிஷன் இதெல்லாம் பண்ணுறது, கூலிங் சொல்யூஷன், டெக் அண்ட் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்மெண்ட்டில் இருக்காங்க. பட் மேஜர் இவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் மீட்டரிங். நிறைய மாநிலங்களுக்கு ஸ்மார்ட் மீட்டரிங் வைக்கக்கூடிய திட்டத்தில் இந்த கம்பெனி இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த கம்பெனியுடைய செப்டம்பர் ரெவன்யூ பார்த்தோம்னா 6,596 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1,955 கோடியாக இருக்குது, 30% மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 27, 28 அப்படிலாம் இருந்தது, இப்போ வந்து 30 இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 32லாம் இருந்திருக்கு. ஓகேவா? இப்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 557 கோடி. நெட் ப்ராஃபிட்டு சீக்வன்ஷியலாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் லாஸ்ட் இயர் சேம் பீரியட்லேருந்து இம்ப்ரூவ் ஆகலை, குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் பார்த்தோன்னா 1,18,000 கோடிக்கு மேலே மார்க்கெட்டுக்கு வச்சிருக்க ஒரு பெரிய கம்பெனி. பி ரேஷியோ 52க்கு மேலே இருக்குது, இண்டஸ்ட்ரி பியும் 51 அந்த ரேஞ்சில் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. அண்ட் ஆர்ஓசி 10க்கு மேலே இருக்குது, ஆர்ஓஇ 13க்கு மேலே இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 1.95 இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய ரிசர்வ்ஸ் வந்து 22,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 680 கோடிக்கு மேலே நெகட்டிவில் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ இந்த கம்பெனிக்கும் 10 ரூபா தான். அதனால் ஸ்ப்ளிட் கொடுக்கறதான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,050, இறங்குனது 639, இப்போது 990 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்குடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 71க்கு மேலே இருக்குது, எஃப்ஐஎஸ் 13க்கு மேலே வச்சிருக்காங்க, டிஎஸ் 9க்கு மேலே வச்சிருக்காங்க, ரிட்டைல் ஹோல்டிங் 5% இருக்குது. இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ நம்ம பார்க்கும்போது
பவர் செக்டாரில் டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மீட்டரிங் இது 3 வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போது எந்தெந்த ஏரியாவுக்கு இவங்க வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்களோ அதுக்கு டிரான்ஸ்மிஷன் எல்லாமே இவங்களே போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்துக்குள்ளேயும் இவங்க வருவாங்க. அதனால நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். அதாவது ஃபியூச்சரில் இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்னும் ஸ்கேலபிலிட்டி இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பென்ஷன் பிளான்லாம் வச்சிருக்காங்க. பட் என்ன நமக்கு ஒரே ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானி ஸ்டாக் அப்படின்னாலே எப்போ யார் எங்கேருந்து வந்து அடிப்பாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இதில் இருக்குது. ஓகேவா? அதனால தான் ஓப்பனிங்லேயே சொன்னேன், நம்ம வந்து ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே போகிறோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதோட வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இதில் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நாள் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரம் பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.